தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வெளியிட்டிருக்க நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியிலேருந்து கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும், வேரியஸ் டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இனிஷியல் சேலரியே பர் மந்த்துக்கு 25,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. முக்கியமாக ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் கிடையாது, இன்டர்வியூ மூலமாக தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இந்த போஸ்ட்டுக்கு ஆஃப்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். ஜாப் லொக்கேஷன் நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு எல்லா போஸ்டிங்ஸுமே இருக்கும். விண்ணப்பிக்க ஜூன் 4ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. இதோட வாக்கன் இன்டர்வியூ பார்த்திங்கன்னா ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து ஜூன் 4ஆம் தேதி வரைக்கும் நடக்கும். ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் வாக்கன் இன்டர்வியூ டேட் வேரி ஆகுது. அதை நீங்கள் டீட்டெயில்டாக செக் பண்ணிக்கிங்க. தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியுமே உங்கள் ஃபோனுக்கு டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளைலிங் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ். ஓகேங்களா? நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தனியாக எதுவுமே தரல. ஸோ அஃபிஷியல் வெப்சைட் பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான், எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிலேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. வேரியஸ் டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ போஸ்டிங்ஸ் டீட்டெயில்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க. அதாவது பிளேஸு, டேட் அண்ட் டைம் ஆஃப் இன்டர்வியூ இங்கே கொடுத்துருக்காங்க. அது என்ன ப்ராஜெக்டில் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க, பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் என்ன, நேம் ஆஃப் த எம்ப்ளாயர் என்ன, குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜூன் 1ஆம் தேதி வாக்கன் இன்டர்வியூ சொல்லியிருக்காங்க. ஜூன் 1 காலையில் 9:30 மணிக்கு உங்களுக்கு வாக்கன் இன்டர்வியூ இருக்கும். இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில். ஓகேங்களா? தி டீன் ACNRI மதுரை, இங்கே உங்களுக்கு வாக்கன் இன்டர்வியூ நடக்கும் ஜூன் 1ஆம் தேதி. ஓகேங்களா? ஸோ போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்டில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. சேலரி பார்த்திங்கன்னா 25,000 ரூபாய் பர் மந்த்துக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட்டுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஜி டிகிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் நீங்கள் பிஜி டிகிரி முடிச்சிருந்தா எலிஜிபிள். அல்லது யூஜி அண்ட் பிஜி பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷ்னல் குவாலிஃபிகேஷன் கோர்ஸ் அதாவது கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கனாலும் நீங்கள் எலிஜிபிள். அல்லது அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக படிச்சிருக்கீங்க, இன்ஜினியரிங் ரிலேட்டடாக படிச்சிருக்கீங்க, அதேமாதிரி டெக்னாலஜி, மெடிக்கல், வெட்னரி இது ரிலேட்டடாக நீங்கள் படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். ஓகேங்களா? 1 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. 25,000 ரூபாய் பர் மந்த்துக்கு சேலரி இருக்கும். ஸோ பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸுமே உங்களுக்கு மதுரை டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது அக்ரிகல்ச்சரல் காலேஜ் இருக்கும் இல்லைங்களா மதுரையில், அங்கே தான் உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மதுரையிலேயே நெக்ஸ்ட்டு ஜூன் 1ஆம் தேதியிலேயே பார்த்திங்கன்னா அனதர் போஸ்ட்டுக்கான இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. காலையில் 9:30 மணிக்கு நடக்கும். ஓகேங்களா? இதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்டில் வேறு ப்ராஜெக்டில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. 1 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு சேலரி பார்த்திங்கன்னா 25,000 ரூபாய் பர் மந்த்துக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பிஜி டிகிரியில் பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அது ரிலேட்டடாக படிச்சிருந்தா எலிஜிபிள். யூஜி அல்லது பிஜியில் ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் முடிச்சிருந்தா எலிஜிபிள். அல்லது அக்ரிகல்ச்சுரல், என்ஜினியரிங், டெக்னாலஜி, மெடிக்கல், வெட்னரி இது ரிலேட்டடாக நீங்கள் படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். ஓகேங்களா? 25,000 உங்களுக்கு சேலரி இருக்கும். மதுரையிலேயே உங்களுக்கு 2 ப்ராஜெக்டில் ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வாக்கன் இன்டர்வியூ எடுக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உங்களுக்கு வாக்கன் இன்டர்வியூ சொல்லியிருக்காங்க. ஜூன் 2ஆம் தேதி நடக்கும் காலையில் 9:30 மணிக்கு. ஓகேங்களா? TNAU கோயம்புத்தூரில். ஓகேங்களா? அதாவது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி, அது அங்கே தான் உங்களுக்கு வாக்கன் இன்டர்வியூ நடக்க போகுது. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஃபீல்டில் உங்களுக்கு 1 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. 23,000 ரூபாய் சேலரி இருக்கும். ஸோ பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸுமே உங்களுக்கு கோயம்புத்தூரில் தான் இருக்கும். குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் டிப்ளமோவில் அவங்க சொல்லியிருக்க ஃபீல்டில் நீங்கள் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதாவது
டிப்ளமோவில் ரெக்கர் ஃபீல்டில் சொல்லியிருக்காங்க. அதாவது அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், இன்ஜினியரிங் இது ரிலேட்டடாக படிச்சிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டிப்ளமோவில் அக்ரிகல்ச்சரிலோ, டிப்ளமோவில் ஹார்டிகல்ச்சர், அதாவது டிப்ளமோவில் ஏதாவது டிசிப்ளினில் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். 23,000 சேலரி இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஜூன் 2ஆம் தேதி கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லேயே பார்த்தீங்கன்னா அனதர் வாக்-இன் இன்டர்வியூ. போஸ்ட் நேம் பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் கம்ப்யூட்டர் இது ரிலேட்டடாக உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும். ஒரு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. சேலரி பார்த்திங்கன்னா 22,000 ரூபாய் பர் மந்த்துக்கு இருக்கும். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் உங்களுக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஆர்ட்ஸு, சயின்ஸு, பிஇ, பிடெக், பிகாம் இந்த மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எனி டிகிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கம்ப்யூட்டர் ஸ்கில் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டில் 1 வேக்கன்சிஸ் சொல்லியிருக்காங்க. 23,000 ரூபாய் பர் மந்த்துக்கு சேலரி இருக்கும். இந்த போஸ்ட்டுக்கான வாக்-இன் இன்டர்வியூ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா திடீன் ACNRI குடுமியன் மலை இந்த பிளேஸில் உங்களுக்கு வாக்-இன் இன்டர்வியூ நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஜூன் 3ஆம் தேதி காலையில் 9:30 மணிக்கு டைம் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸுமே குடுமியான் மலையில் தான் இருக்கும். குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிப்ளமோவில் அக்ரிகல்ச்சர் முடிச்சிருந்தா இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோவில் 1 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு வாக்-இன் இன்டர்வியூ பெரியகுளம்ல வந்து நடக்கும். ஓகேங்களா. டேட்டு பார்த்திங்கன்னா ஜூன் 4ஆம் தேதி காலையில் 9 மணிக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்குமே பெரியகுளம்ல தான் இருக்கும். ஸோ அதோட அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. தி டீன் ஹார்டிகல்ச்சுரல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் பெரியகுளம் இங்கே தான் உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் இருக்கும். இந்த போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் பேச்சுலர் டிகிரி கேட்டிருக்காங்க. அதாவது ஃபார்ம் யூனிவர்சிட்டியில் நீங்கள் 4 இயர்ஸ் பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. அல்லது பிஎஸ்சியில் அக்ரிகல்ச்சரலோ அல்லது பிஎஸ்சியில் ஹார்டிகல்ச்சர் இது ரிலேட்டடாக நீங்கள் படிச்சிருக்கணும். ரெலவெண்ட் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் பர் மந்த்துக்கு 30,000 ரூபாய் சேலரி இருக்கும். ஒரு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அடுத்த போஸ்டிங்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராக்சுவல் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இன்டர்வியூ டேட்டு பார்த்திங்கன்னா திடீன் HCNRI பெரியகுளம்ல உங்களுக்கு வந்து இன்டர்வியூ நடக்கும். ஜூன் 4ஆம் தேதி காலையில் 9 மணிக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெரியகுளம்ல தான் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் இருக்கும். சேலரியை பொறுத்த வரைக்கும் பர் மந்த்துக்கு 22,000 ரூபாய் சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஆர்ட்ஸு, சயின்ஸு, பிஇ, பிடெக், பிகாம், பிபிஏ இந்த மாதிரி ஏதாவது படிச்சிருக்கணும். அதோட கம்ப்யூட்டர் ஸ்கில்லும் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் குவாலிஃபிகேஷனாக சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் வாக்-இன் இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணியிருக்கணும். எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இன்டர்வியூ அதேமாரி அதோட டேட்டு, டைம் இதெல்லாமே வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள் எந்த பிளேஸில் இன்டர்வியூ நடக்கும், என்ன டேட்டு, என்ன டைம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சம்மந்தப்பட்ட காலேஜில் இருக்க டீன் கிட்ட வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணி கரெக்டாக ஃபில் பண்ணி அது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து வாக்-இன் இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு ஆன்லைனில் இல்லை, நீங்கள் எந்த காலேஜில் போயிட்டு வாக்-இன் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறீங்களோ அந்த காலேஜோட டீன் கிட்ட தான் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கலெக்ட் பண்ணிக்கணும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறப்ப ஆல் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எடுத்துகிட்டு போகணும். உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ், பப்ளிகேஷன்ஸ் அண்ட் அதர் ரெலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு டைரெக்டாக நீங்கள் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணணும். நீங்கள் வந்து அதை சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் இல்லை, டைரெக்டாக உங்களுக்கு இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. அதாவது அப்ளை பண்ணுற பீப்புள்ஸ் வந்து கவுண்டிங் அதிகமாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு சின்னதாக ரிட்டன் டெஸ்ட் வைக்க சான்ஸ் இருக்குது. ஸோ இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.